Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஆயிரத்தான் விநாயகர் கோயில். இந்த கோயில் வந்து திருச்செந்தூர் வர்றதுக்கு முன்னாடி இந்த விநாயகர் கோயிலில் நம்ம வேண்டுதல் வச்சு ஃபஸ்ட்டு இந்த விநாயகர் கோயிலில் வணங்கிட்டு போகணும். எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இருக்கிறது இப்போ திருச்செந்தூரில். ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் வர்றதுக்கு முன்னாடி விநாயகர் கோயிலை கும்பிட்டு போனால் மட்டும்தான் நினச்சது நடக்கும் அப்படின்னு இங்கே ஒரு ஐதீகம் இருக்குது. அதை பற்றி ஆறுமுகமங்கலம் கிராமம். ஓகே. 2300 வருஷம் முந்தைய கொற்கையில் ஆண்ட பாண்டியம்மனை கட்டின கோயில் இது. ஓகே. 2300 வருஷம் ஆச்சு. இந்த கோயிலோட சிறப்பு அம்சம்னா யாருக்கு என்ன குறை இருக்கோ அந்த குறைய வந்து திருச்செந்தூர் முருகன் இங்கே கும்பிட்டுட்டு முருகனை நீங்கள் கும்பிட போகணும். ஓகே. இல்லை அங்கேருந்து கும்பிட்டுட்டு இங்கேயும் வரலாம். 2 தேங்காய், ஒரு அருமுளை மாலையை பிள்ளையாரை வேண்டி ஒரு 9 சுற்றி உங்கள் மன குறையை வந்து நீங்கள் வந்து பிள்ளையார்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா அது ஒரு 3 மாதத்தில் பிள்ளையார் நிறைவேற்றுவார். அது பிறகு 3 மாதம் கழிச்சு நிறைவேறின பிறகு நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு 108 ஒரு தேங்காய் உடைப்போ இல்லை ஒரு 100 பேருக்கு அன்னதானமோ ஏதோ போடலாம். உங்களுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும். ஓகே. இதுதான் இந்த கோயில் சிறப்பு அம்சம். காலையில் 9 மணிக்கு 8:30 நட திறக்கும். 1 மணிக்கு பூட்டிடுவாங்க. அதுக்குள்ளே இங்கே வந்து சாமியை தரிசனம் பண்ணிடுவாங்க. இந்த விநாயகர் வந்து சுயம்பா வந்த விநாயகரா? பிள்ளையார் பெட்டிக்கு கோயில் கட்டுறது முன்னாடி இதுதான் பிள்ளையார் கட்டின கோயில். ஓகே. ஓகே. பிள்ளையார் கட்டுற கோயிலுக்கு முன்னாடி அதுக்கு முன்னே இந்த கோயில் கட்டின கோயில். பிள்ளையார் பெட்டி இதுக்கு பிந்தின கோயில் தான். ஆனால் பிள்ளையார் பெட்டி அதுக்கு அடுத்தாப்புல இங்கே தான் தமிழ்நாட்டில் தேரோட பிள்ளையாருக்கு இது ஒரே கோயில். இந்த கோயிலில் 5 முகம் பிள்ளையார் இங்கே தான் இருக்கார். வேறு எங்கேயுமே கிடையாது. 5 முகம் பிள்ளையார். 5 முகம் பிள்ளையார். ஓகே. அங்கே வீடியோ பண்ணிருக்காங்க. 1000 விநாயகர். 1000 விநாயகர். எல்லா குறையுமே இங்கே வந்தால் தீருது. அந்தனர்கள் வந்து ஒரு யாகம் நடத்துல 1008 அந்தனர்களில் ஒரு அந்தனர்கள் குறையுதாங்க. 1008ஆவதா இந்த பிள்ளையார் அந்தனர் வடிவத்தில் வந்து அந்த யாகத்தை வந்து பூர்த்தி செய்து அதனால ஒரு 1000 விநாயகர் அந்த பேர் வந்தது. ஓகே. இதில் வந்து சித்திரை மாதம் திருவிழா நடக்கும். ஓகே. அப்பந்தான் தேர் ஓடும். இந்த ஊரை வளம் வரும். 10 நாளும் சிறப்பாக திருவிழா. நீங்கள் உள்ள போனீங்கன்னா அந்த சப்பரம் எல்லாம் அது போட்டாட்டுக்காங்க. எல்லா பத்திலும் அன்னதானம் எல்லாமே பக்தர்கள் காணிக்க கொடுப்பாங்க. ஓகே. நான் போய் கோயிலில் பார்த்தேன். சரி, ஓகே சார். இந்த ஒரு நாளும் இந்த சத்திரம் வந்து நீங்கள் இந்த சப்பரம் வந்து ஒவ்வொரு 10 நாள் திருவிழா நடக்குது சார். அதில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சப்பரத்தில் விநாயகர் வந்து ஒவ்வொரு சுற்றுவார். மக்கள் நைட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 7 மணிக்கு சப்பரம் உட்கார ஆரம்பிப்பாங்க. ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் சுற்றிட்டு நல்லா கிராண்டாக இருக்கும். ஏழாவது வரைக்கும் சிறப்பம்சம் இந்த தங்க சப்பரமும் அந்த மஞ்சள் ஜாதியும். ஓகே. சித்திரை மாதம் நடக்குது. அந்த விநாயகர் கோயிலோட வரலாறு. இந்த ஊர் பேர் வந்து ஆறுமுகமங்கலம் அப்படிங்கிற இந்த ஊரோட இந்த நகரத்தினுடைய பேர். இது எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி பக்கத்தில் இருக்குது. தூத்துக்குடிக்கும் திருச்செந்தூருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இது ஒரு ஊர். திருச்செந்தூர் போகிற வழியில் முக்காணி என்கின்ற இடத்துக்கு பக்கத்தில் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமம். முந்தைய காலம் 4500 வருடத்துக்கு பழமையான ஒரு பெரிய விநாயகர் திருக்கோவில். 4500 வருடத்துக்கு முன்னாடி கோமார வல்லபன் என்கின்ற பெரிய பாண்டி மன்னன் தென்மதுரையை ஆட்சி செய்து வந்த நகரம். இதுதான் உலகத்தின் முதல் தென்மதுரையாக ஓங்கி நின்ற தேசம். அந்த பாண்டிய மன்னனுக்கு புத்திரசாபம் ஏற்பட அந்த புத்திரசாப நிவர்த்திக்காக அந்த பாண்டிய மன்னன் வந்து விநாயக பெருமானுக்கு 1008 அந்தணர்கள் வைத்து 1008 பிராமணர்கள் அந்தணர்கள் வேதியர்களை வைத்து விநாயக பெருமானுக்கு மிகப்பெரிய யாகமும் பிராமண போஜனமும் கொடுத்து அந்த 1008 அந்தணர்கள் மூலியமாக ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று நினைத்து அவன் அந்த காரியத்தை தொடங்கினான். அப்பொழுது வடக்க மணிப்பூர் நர்மதை நதிக்கர தேசத்திலிருந்து இந்த தேசத்திற்கு 1008 அந்தணரை இந்த யாகத்துக்காக வர வைக்கிறார். அப்போ அங்கே கிளம்பியது 1008 பேர் அங்கே கிளம்புறாங்க. ஆனால் இந்த தேசத்துக்கு வந்து சேரும்போது 1007 பேர் தான் சேர்றாங்க. ஏன்னா அந்த யாகம் நடக்கிற அன்னைக்கு தான் வராங்க. ஒவ்வொரு அந்தணராக உள்ளே வரும்பொழுது எண்ணி பார்க்கும்போது 1007 பேர் தான் வராங்க. நம்ம வந்து எந்த ஒரு காரியம் வந்து பிரார்த்தனை செய்து ஆலயத்தில் செய்ய வேண்டும், ஒரு பெரிய நேமிசம் செய்ய வேண்டும், நம்ம என்ன காரியம் சங்கல்பம் செய்திருக்கிறோமோ அந்த சங்கல்பத்தில் முழுமையாக இருந்தால் தான் அந்த காரியம் பூர்த்தியாகும் என்று மன்னன் ரொம்ப எண்ணி ஒரு அந்தனர் குறையுதுன்னு மன வேதனைப்பட்டு அவர் நித்தியம் பூஜை செய்யக்கூடிய விநாயக பெருமானிடமே போய் முறையிட்டு
இந்த யாகம் நல்லபடியாக பூர்த்தி ஆகணும், என்னுடைய சாப நிவர்த்தி ஆகணும், இந்த தேசத்தினுடைய ஓங்குவித்தல் ஆக வேண்டும் என்று அவர் ரொம்ப கண்ணீர் மல்க வேண்டார். அப்போ அந்த தேசத்தினுடைய அரண்மனையினுடைய காவலாளி வழிப்போக்கனாக ஒரு அந்தணர் வந்தார். அவரை ரொம்பவும் சிரமப்பட்டு அழைத்து வந்தோம் என்று மன்னனுக்கு தெரிவிக்கிறாங்க. அப்போ அந்த மன்னன் போய் அந்த வழிப்போக்கனாக வந்த அந்தணரிடம் சொல்கிறார், சுவாமி இந்த மாதிரி இவ்வளோ பெரிய யாக பூஜை பண்ணுறேன், இந்த யாக பூஜைக்கு நீங்களே பிரதானமாக இருந்து இந்த யாகத்தை எனக்கு நடத்தி கொடுங்க அப்படின்னு கடைசியாக வந்த வழிப்போக்கன் அந்தனிடம் சொல்கிறார். அப்போ அந்த வழிப்போக்கனாக வந்த அந்தணன், நான் இந்த காரியத்திற்காக வரலை, நான் இன்னொரு காரியத்திற்காக இன்னொரு தேசத்திற்காக நான் சென்று கொண்டு இருக்கிறேன், அதனால் இந்த பூஜைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு அந்த அந்தணரும் தெரிவிச்சிடுறார். அப்போ ராஜா மன்னர் ரொம்ப கோபப்பட்டு, நீர் நடந்து செல்ல வேண்டுமென்றால் என்னுடைய தேசத்தை தாண்டி தான் செல்ல வேண்டும், அதனால் இது தேசத்தின் கட்டளை, இந்த ராஜாவின் கட்டளை என்று ஓங்கி உறக்க சொல்ல அந்த அந்தணனும் சரி பண்ணி தருகிறேன் என்று சொல்லி அந்த யாகத்தை பூர்த்தி செய்து கொடுக்கிறார். அந்த யாகமும் அந்த பூஜையும் ரொம்ப விசேஷமாக பூர்ணமாக நடைபெறுது. இந்த யாக பூஜை எல்லாம் முடிந்து எல்லா அந்தணர் அனைவர்களுக்கும் பிராமண போஜனம் இடுறார். பிராமண போஜனம்னா சாப்பாடு. பிராமண போஜனம் விட்டு முடித்து எல்லா அந்தணருக்கும் தாம்பூல தட்சணையை கொடுத்து ஒவ்வொரு அந்தணர் பாதத்தையும் ராஜாவும் ராணியும் நமஸ்காரம் பண்ணிகிட்டே வரா. அப்படி வரும்பொழுது கடைசியாக வந்த அந்தணரிடம் சென்று, சுவாமி நீங்கள் வந்ததுனால தான் எனக்கு இந்த காரியம் முழுமையாக பூர்த்தியாச்சு, இல்லைன்னா எனக்கு இந்த யாகமோ இந்த யாகத்தினுடைய பலனோ எனக்கு பூர்த்தி ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு தாம்பாலம் நிறைய பட்டு பீதாம்பரங்கள் பழங்கள் வைத்து கொண்டு அந்த அந்தணரிடம் கொடுத்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்ய போகிறார். அப்போ அந்த அந்தணர் சொல்கிறார், நீ என்னை நமஸ்காரம் செய்யக்கூடாது, நீ என்னை நமஸ்காரம் செய்கிறதுக்கு உனக்கு எந்த யோக்கியத்தமும் எந்த அருகதையும் இல்லைன்னு அந்த ராஜசபையில் ஓங்கி உறக்க சொல்கிறார். அந்த மன்னன் ரொம்ப மன வருத்தப்பட்டு, ஏன் சுவாமி இப்படி சொல்கிறீங்க வைக்கிறீங்கன்னு கேட்டவுடன் அந்த அந்தணரும் சொல்கிறார், நான் என்னுடைய காரியத்துக்காக வந்தேன், உன்னுடைய காரியத்துக்காக நீ மாற்றிக்கொண்டு என்னை அழைத்தாய் என்று சொல்லவும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன் என்று சொல்லிடுறார். இப்படி ராஜாவுக்கும் அந்த அந்தணருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு வாக்குவாதம் முத்தி ராஜா தன் உடைமையை துறந்து தன்னுடைய கோபத்தை எடுத்து தன்னுடைய உடைவாளை எடுத்து அந்த அந்தணர் மீது ஓங்க போகிறார். அப்போ ஓங்கும் பொழுது தான் வந்தது நான் என்று விநாயக பெருமானே பிரத்யக்ஷமாக காட்சி கொடுக்கிறார். விநாயக பெருமானே பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்தோன்னே ராஜா ராஜசபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சுவாமின்னு சரணாகதம் அடைகிறா, நமஸ்காரம் பண்ணுறா. அப்போ அந்த பாண்டிய மன்னன் கேட்குறார், சுவாமி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. உன்னுடைய மனைவி, உன்னுடைய மக்கள், உன்னுடைய தேசம், உன்னுடைய ராஜ்ய பரிபாலனம், பூமிக்கு மேல் விளைவது பூமிக்கு கீழ் விளைவது அனைத்தும் எனக்கு தானமாக கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லவும் அந்த க்ஷணத்திலேயே ஒரு தேங்காய் எடுத்து தேங்காய் நீரை தாரை வாத்து இந்த தேசம் அனைத்தும் உமருக்கே சொந்தம் அப்படின்னு அந்த மன்னரும் விநாயக பெருமானுக்கு தானமாக இந்த தேசத்தை கொடுத்தார். அந்த மன்னன் பெயர் தான் கோமாரவல்லபன் என்கின்ற பாண்டிய மன்னன். 4500 வருடங்களுக்கு பழமையான தென்மதுரை இருந்த இடம். இந்த கோவிலுக்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடிய கொற்கை என்ற ஊர்தான் அந்த மன்னன் உலகத்தில் முதலில் துறைமுகம் என்ற விஷயத்தை உருவாக்கியவர். இந்த கோவிலிருந்து கரெக்டாக 5 கிலோமீட்டர் தொலைவு தான். ஏன்னா திருச்செந்தூர் என்கின்ற க்ஷேத்திரம் தோன்றாததுக்கு முன்னாடியே தோன்றிய திருத்தலம் இது. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் விநாயகரை பூஜித்த தலம், சிவபெருமானுக்கு விநாயகர் காட்சி கொடுத்த தலம். அதனால் இந்த ஆலயத்தில் பஞ்சமுக விநாயகர் மிகவும் ரொம்ப விசேஷமான மூர்த்தி. ஆதிசங்கரர் முதலாக திருச்செந்தூர் யாத்திரை செல்லும் பொழுது அவருடைய உடல் உபாதை மேற்கொள்ள அப்போ உச்சி வெயிலில் ஒரு மர நிழலில் அவருடைய உடல் உபாதை காரணமாக கொஞ்சம் தூங்கிடுறார். அப்போ என் கால் தடம் நோக்கி வா என்று ஒரு அசரீரி வாக்கு கேட்கிறது. ஆதிசங்கரம் எழுந்து பார்க்கிறார், யானை நடந்து போன தடம் தெரிகிறது. அந்த வழியாகவே அப்படி நேர வரார், சுவாமியினுடைய திருச்சன்னிதானத்துக்கு தான் அடைகிறார். இந்த விநாயக பெருமான் தான் தன்னை ஆட்கொண்டார் என்று சொல்லி அந்த ஆதிசங்கரரும் ஒரு மண்டல காலம் இங்கே இருந்து இந்த விநாயகரை பூஜை செய்து அவர் கையினாலேயே கணேச பஞ்சரத்னம் என்கின்ற ஸ்லோகத்தை எழுதி இந்த விநாயகருக்கு சமர்ப்பணம் பண்ணுகிறார். அதுபோக 49 ஸ்லோகங்களும் எழுதி இந்த விநாயகருக்கு சமர்ப்பணம் பண்ணுகிறார். அகஸ்தியர், வேதவியாசர், காகபுஜண்டர், ரோம ரிஷி, பதஞ்சலி இந்த ரிஷிகள் அனைவரும் இந்த விநாயகரை பூஜை செய்து ஆசை பெற்றிருக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் காரைக்கால் அம்மையார் இந்த விநாயகரை பூஜித்த திருத்தலம். இந்த சுவாமியினுடைய கருவறை மூலத்வாரத்தில் கருவறை வாசலில் பார்த்தா வலது பக்கம் நடராஜ பெருமானும் இடது பக்கம் முருகப்பெருமானும் துவாரபாலகராக இருக்காங்க.
சுவாமி பிரதானமே விநாயகர் தான். விநாயகருக்கு உண்டான கொடிமரம், 10 நாள் திருத்தேரோட்டம், சுவாமிக்கு உண்டான வசந்தோற்சவம், சுவாமிக்கு உண்டான பவித்ரோற்சவம், விநாயகர் சஷ்டி, கார்த்திகை சோமவாரம், நவராத்திரி, சங்கடஹர சதுர்த்தி போன்ற அனைத்து வைபவமும் இங்கே விநாயகருக்குத்தான் நடைபெறும். ஒரு பெரிய சிவாலயம் என்றால் அந்த சிவபெருமானுக்கும் நந்தி பெருமானுக்கும் தான் அபிஷேகம் செய்து பிரதோஷநாதராக அந்த சுவாமி வலம் வருவர். ஆனால் இந்த ஒரு க்ஷேத்திரத்தில் மட்டும் கொடிமரத்துக்கும் விநாயகர் பெருமானுக்கும் பிரதோஷ காலத்தில் அபிஷேகம் செய்து பிரதோஷ தீபாரணை முடித்து பிரதோஷநாதராக விநாயகர் பெருமான் வலம் வருவர். அதேபோல் சித்திரை மாதம் ரோகிணி நட்சத்திரம் வளர்பிறை சதுர்த்தி திதியில் கொடி ஏற்றம், துவஜாரோகணம், சித்திரை பெருந்திருவிழா என்று சொல்லுவோம். 11 நாட்கள் நடக்கக்கூடிய தேர் திருவிழா. சுவாமி காலையிலும் மாலையிலும் புறப்பாடு, வீதி புறப்பாடு அனைத்தும் கண்டருளும். இந்த திருவிழாவிலேயே 6ஆம் திருவிழா அன்று ரொம்ப விசேஷம். ஆதிசங்கரர் வந்த திரு ஊடல் லீலையும் நடைபெறும். 7ஆம் திருவிழா அன்னைக்கு எம்பெருமான் பெரிய நாயகர் என்று சொல்லக்கூடிய பஞ்சமுக விநாயகர் பெருமான் தன்னுடைய சபையிலிருந்து இறங்கி நடராஜ பெருமானுக்கு காட்சி கொடுக்க வருவர். பஞ்சமுக விநாயகர் பெருமான் எந்த லக்னத்தில் காலையில் சபையை விட்டு கீழே இறங்கி வருகிறாரோ 3 கால பூஜை முடித்து அதே சபையில் 48வது மணி நேர லக்னத்தில் சுவாமி அங்கே போய் அமர்ந்துருவர். இந்த க்ஷேத்திரமே மகாகணபதி க்ஷேத்திரம். நவராத்திரி போன்ற வைபவங்கள் அனைத்துமே எம்பெருமான் சுவாமி ஆயிரத்தின் விநாயகர் பெருமானுக்கு தான். இந்த கோவில், இந்த விநாயகருடைய விசேஷம் 108 தேங்காய், 1008 தேங்காய். இந்த விநாயகரிடம் எந்த ஒரு காரியத்தை நம்ம மனதில் பிரார்த்தனை கொண்டு அந்த காரியத்திற்காக 2 தேங்காய் இந்த விநாயகருக்கு சமர்ப்பணம் பண்ணினால் போதும். முழுமையாக பிரார்த்தனை தேங்காய் அப்படின்னு சொல்லி வேண்டி வச்சுட்டா போதும். குறைஞ்சது 61 நாள் இல்லை 101 நாளில் எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் பூர்த்தி பண்ணி கொடுத்துருவார். அந்த காரியம் பூர்த்தி ஆனோடனே இந்த சுவாமி விநாயகர் பெருமானுக்கு 108 இல்லை 1008 தேங்காய் உடைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது எல்லா க்ஷேத்திரத்துலையும் விநாயகர் பெருமானுக்கு பார்த்தா செதிர் தேங்காய் தான் உடைப்பா. செதிர் தேங்காய், சூர தேங்காய், வெடல் தேங்காய் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த கோவிலில் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசம். 108 தேங்காயாக இருந்தாலும் சரி, 1008 தேங்காயாக இருந்தாலும் சரி, விநாயகர் பெருமான் மூல கருவறையில் 2ஆக உடைத்து விநாயகர் பெருமானுடைய தும்பிக்கை வரை மலை போல வைத்து 108 தேங்காய் கொலக்கட்டையும் அனைத்தும் சுவாமிக்கு நேவேத்தியம் செய்து அது அனைத்தும் பக்தர்களுக்கே விநியோகம். இந்த விநாயகருடைய சிறப்பே இதுதான். நன்றி சாமி. நீங்கள் சொன்னது நிறைய விஷயங்கள் மக்களுக்கு பயனுள்ளதாகவும், திருச்செந்தூர் வர மக்கள் ஃபஸ்ட்டு இந்த விநாயகரை வணங்கி, அதாவது ஆதிசங்கரர் யாத்திரை நம்ம இப்போ உள்ள காலத்தில் யாத்திரை என்றால் எல்லாரும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். சும்மா நம்மெல்லாம் ஒரு க்ஷேத்திரத்துக்கு போகிறோம், குழந்தையில கூட்டிகிட்டு போகிறோம், கோவிலுக்கு போகிறோம், அர்ச்சனை பண்ணுறோம், வரோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது ஆலய வழிபாடு அல்ல. ஆலய வழிபாடு அப்படின்றால் இந்தந்த மாதம் இந்தந்த க்ஷேத்திரம், இந்தந்த நதி, இந்தந்த சமுத்திரம், இந்த க்ஷேத்திரத்தில் போய் ஒரு நாள் தங்கியிருந்து அந்த நதியில் ஸ்நானம் செய்து நம் முன்னோர்களுக்கும் பிரார்த்தனை செய்து நம்மளுடைய சந்ததியும் நன்னா இருக்கணும் பிரார்த்தனை செய்து அந்த க்ஷேத்திரத்தில் வழிபாடு செய்து அந்த க்ஷேத்திரத்தின் பிரசாதத்தோடு நம்ம வீட்டுக்கு வர வேண்டும். அதே போல தான் ஆதிசங்கரர் வழிபட்ட இந்த திருச்செந்தூர் பிரதட்சண க்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய யாத்திரையினுடைய மகத்துவம். இந்த விநாயகரை தரிசனம் செய்த பின் தான் முருகப்பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு காலத்தில் திருச்செந்தூர் தோன்றாததுக்கு முன்னாடி தோன்றிய தலம். ஆனால் இப்பொழுது திருச்செந்தூர் மூல கருவறை என்று சொல்லக்கூடிய மூலஸ்தான அடிமண்டபம் கட்டுவதற்காக இந்த விநாயகர் ஆலயத்திலிருந்து தான் கற்கள் போய் கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகருக்கும் திருச்செந்தூருக்கும் கனெக்ஷன் நிறைய இருக்குது. ஆனால் யாத்திரை என்கின்ற பலன் இவரை தரிசித்து அங்கே தரிசித்தாதான் திருச்செந்தூர் சென்று வந்த புண்ணியம், திருச்செந்தூர் சமுத்திரம் ஸ்நானம் செய்த பலன், திருச்செந்தூருக்கு காவடி எடுத்த பலன், திருச்செந்தூரில் நம்ம முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும். ஒன்றும் வேண்டாம், நம்ம திருப்பதி யாத்திரைக்கு போகிறோம், எல்லோரும் திருப்பதி போகிறோன்னு ரொம்ப ஜாலியாக இருக்கும். திருப்பதியில் போய் நம்ம லட்சக்கணக்கில் உண்டியலில் போடுறோம். நம்மளுக்கு புண்ணியம் வந்துடுதா அப்படின்னு கேட்டால் புண்ணியம்லாம் வராது. எப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம ஊரில் என்ன கோவில் சிவாலயம் இருக்குது, என்ன பெரிய விஷ்ணுவாலயம் இருக்குது, அந்த ஆலயத்திற்கு சென்று ஒரு 100 மில்லி எண்ணெயோ இல்லை கொஞ்சம் நெய் தீபமோ ஏற்றி இந்த மாதிரி நான் திருப்பதி யாத்திரைக்கு போயிட்டு வரேன், நல்லபடியாக போயிட்டு வரணும்னு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சுவாமியை பிரார்த்தனை பண்ணணும். நம்ம சுவாமியை விட்டுறோம், இங்கேருந்து திருப்பதியை தான் பிடிக்கிறோம். நம்ம சுவாமி நம்ம தெருவில் இருக்கக்கூடிய நம்ம க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய ராஜாவை வணங்கினாதான் அங்கே உள்ள ராஜா நம்மளுக்கு தரிசனம் தருவார், காட்சி தருவார், அனுகிரகம் தருவார். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு வாசகம் சொல்லுவா, கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு. அதே போல் எந்த ஒரு ஊரில் தேர் திருவிழா வைபவம் நடக்கிறதோ அந்த ஊர் மிகவும் செழிப்பாக இருக்கும். ஒன்று வேணாம், இந்த ஊரை சுற்றி பார்த்தா போதும்,
ஒரு வடக்கு பக்கம் ஃபுல்லாக குளம், தெற்கு பக்கம் ஃபுல்லாக வாழை தோட்டம், மேற்கு பக்கம் ஃபுல்லாக நெல் விவசாயம். ஊரை சுற்றி பச்சை பச்சேர்னு இருக்கும். இந்த குளத்தினுடைய அளவு 1001 ஏக்கர். இந்த 1001 ஏக்கர் கொண்ட குளம் விநாயகருக்கு ஒருவரே சொந்தம். இந்த விநாயகருக்கு தான் சொந்தம். எப்பொழுதும் நீர் வடியாமல் அந்த குளத்து முழுக்க நீர் இருந்துகிட்டே இருக்கும். அந்த குளத்தில் காஞ்சி மகாபெரிவா சொல்லுவா, காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரருக்கும் திருவண்ணாமலையில் உள்ள சிவபெருமானுக்கும் ரொம்ப பிடிச்சது பீதோத்பல புஷ்பம் அப்படின்பா, அல்லிப்பூ, ஆகாச தாமரை. நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா வரும். அந்த பூ 4 விதமாக இருக்குது. வெள்ளை நிறத்தில் இருக்கும், அதுதான் ஸ்வேதோத்பலம். பீதோத்பலம்னா ப்ளூ கலரில் இருக்கும். பீதோத்பலம் அப்படின்னா ரோஸ் கலரில் இருக்கும். உத்பலம் அப்படின்னா ப்ளூ கலரில் இருக்கும். இந்த 3 புஷ்பத்தை தான் பெரிய பெரிய க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கையில் புஷ்ப பானமாக புஷ்ப செண்டாக வைத்திருப்பார். ஏன்னா இந்த 3 பூவும் இந்த குளத்தில் பூக்கிறது, அது போக தாமரை பூவும் பூக்கிறது, அது போக செந்தாமரையும் பூக்கிறது. இந்த 5 புஷ்பமும் பூக்கக்கூடிய ஒரே குளம். ஏன்னா நானும் நிறைய ஊர்கள், நிறைய தேசம், நிறைய இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் மாதிரி எந்த ஊர்லேயும் இல்லை. நம்ம எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும் அந்த கோவிலை பற்றி, அந்த கோவில் தல வரலாறை பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிந்துக்க வேண்டும். நம்ம குடும்பத்துக்கும் சொல்ல வேண்டும், நம்ம வரக்கூடிய சந்ததிகளுக்கும் சொல்ல வேண்டும். ஏன்னா காலப்போக்கில் நம்ம குலதெய்வம் என்னன்னே யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறது. இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்னா தெரிய மாட்டேங்கிறது. ஆனால் எல்லாத்துக்கும் உலகத்தின் முதல் கடவுள் யார் அப்படின்னு கேட்டால் விநாயக பெருமான். இந்த கோவில் முதல் திருத்தலம் சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் முக்குக்கு முக்கு கோவில், சிவாலயம், வைஷ்ணவாலயம்லாம் உண்டு. தனியாக விநாயகருக்கு கோவிலோ தனியாக முருகருக்கு கோயிலோ கிடையாது. அப்பேற்பட்ட தலம் தான் இந்த தலம். முதலில் விநாயகருக்குன்னு என்று கட்டிய ஆலயம். இந்த மகாமண்டபம் வரைக்கும் கோமாரவல்லப பாண்டியமன்னன் கட்டியிருக்கிறார். இதுக்கு அடுத்தபடியாக உள்ள மணிமண்டபம் அனைத்தும் திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் கட்டியிருக்கிறார். இந்த கோவில் உள்ள தேர்னுடைய வயது 1200 வயசாச்சு. இன்றைக்கி அந்த தேருக்கு கீழே பெரிய செப்பு பட்டையாம். ஏன்னா அந்த தேர் என்னைக்கு கொண்டு வந்தால், பிரதிஷ்டை பண்ணால், என்னைக்கு ரதோத்சவம் ஆரம்பித்தா அப்படிங்கிறது முதற்கொண்டு இருக்குது. அதே மாதிரி இந்த ஊரில் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே இந்த தென் மாவட்டத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கருங்காலி சப்பரம் என்று சொல்லக்கூடிய தோல் சப்பரம். ஏன்னா நடராஜ பெருமான் வருஷத்தில் ஒரு நாள் அதில் எழுந்திருத்தாய் வருவார். எதுக்கு அப்படின்னா விநாயக பெருமான் காட்சி சேவிக்கிறதுக்காக. அப்பேற்பட்ட திருத்தலம். இந்த விநாயக பெருமானை எப்போதும் சரி வழிபட்டாலே போதும். நம்மளுடைய காரியம், அதாவது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 1ஆம் இடம், 2ஆம் இடத்துல ராகு கேது சார்ந்த தோஷம், செவ்வாய் சார்ந்த தோஷம், அதே மாதிரி புத்திர சார்ந்த தோஷம், கோர்ட்டு வழக்கு சார்ந்த தோஷம், அதே மாதிரி நம்ம ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீடு உடனே இதாகி வரமாட்டேங்கிறது, ரொம்ப தடுத்துட்டே இருக்குது அப்படின்னாலும் இந்த விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே மாதம் நடக்கக்கூடிய அந்த சங்கடகர சதுர்த்தி யாக பஸ்மம், யாக விபூதி வாங்கி கொண்டு அந்த இடத்துல போய் தெளித்தாலே போதும். உடனே டக்குன்னு 3 மாதத்தில் கிரகப்பிரவேச காரியம் பூர்த்தியாகும். இது போன்ற நம்மளுடைய என்னென்ன மனக்குறை, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அனைத்தும் இந்த விநாயகரிடம் எந்த காரியத்தையும் வேண்டிட்டு 2 தேங்காய் வேண்டி வச்சாலே போதும். 61 நாள் 101 நாளில் பூர்த்தி பண்ணி தருவார். ஆனாலும் பூர்த்தி செய்தாலும் அந்த பிரார்த்தனை நம்மளால் முடிஞ்சது தான் சுவாமிக்கு கொடுக்குறோம். 108 தேங்காய் கண்டிப்பாக கொண்டு கொடுத்துறணும். கண்டிப்பாக கொண்டு உடச்சி நம்ம சேவிச்சிடணும். அப்படி இல்லை நம்ம இப்போ போவோம் அப்போ போவோம்னு கொஞ்சம் தாமதம் செய்தால் இந்த விநாயகரோட சேஷ்டையும் நிறைய உண்டு. சொப்பனம் கனவுல மதம் கொண்ட யானை போல் நம்மளை கூப்பிட்டுட்டே இருப்பார், தூங்க விட மாட்டார். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி. ரொம்ப சந்தோஷம். ஓகேயா, ரொம்ப நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட சொன்னீங்க. தேங்க்யூ. சந்தோஷம். அதாவது மக்களே, இந்த கோயிலுக்கு வந்தோடனே 2 தேங்காய் வாங்கிட்டு, அருவம்புல் மாலையும் வாங்கிட்டு, இந்த விநாயகரை சுற்றி 9 ரவுண்டு, அதாவது 9 வாட்டி சுற்றி நம்ம அந்த தேங்காவை வேண்டுதலாக இந்த விநாயகர்கிட்ட கொண்டாந்து வைக்கணும். வச்ச பிறகு அந்த வேண்டுதல் நமக்கு நல்லபடியாக நிறைவேறின பிறகு 108 தேங்காய் இல்லை 1008 தேங்காய் இங்கே உடைக்கிறாங்க. இது விநாயகருக்கு ஒரு சிறப்பான விஷயம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்தவங்க நிறைய பேருக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறியிருக்கு. திருச்செந்தூர் வரவங்க ஃபஸ்ட்டு இந்த விநாயகர் தரிசனத்தை பார்த்துட்டு தான் திருச்செந்தூர் போகணுங்கிறது ஒரு ஐதீகமாக. இதை நிறைய பேர், இந்த கிராம மக்களாக இருக்கட்டும், 2000 ஆண்டுக்கு முன் விநாயகர் சுயம்பா உருவான ஒரு விஷயமான இந்த கோயில் இருக்குது.
அதனால தான் ஆயிரத்தான் விநாயகர் கோயில். மற்ற திருக்கோயிலுக்கும் விநாயகருக்குன்னு ஒரு தனி திருக்கோயில் இருக்கிற ஒரே ஸ்தலம்னா அது வந்து ஆயிரத்தான் விநாயகர் கோயில் தான். ஏன்னா இங்கே மூலவரே விநாயகர் தான். அந்த அளவுக்கு சிறப்பான கோயில்னு நம்ம எல்லாருமே அறியக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, இந்த விநாயகர் சுற்றி 70 தேங்காய் இருக்குது பாருங்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். Morning Moon.